ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு மட்டன் சுவையில் ஒரு சுண்டக்கடலை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ஒரு 250 கிராம் சுண்டல் நான் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேங்க. மல்லி ஒரு டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10, பட்டை ஒரு 2 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 1, அப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் பூண்டு ஒரு 6-7 பல் எடுத்திருக்கேங்க. சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம வணக்கறதுக்குங்க. மல்லி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்லி எடுத்துக்கோங்க. தேங்காய் சும்மா ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்திருக்கேங்க. தக்காளி ஒரு மீடியம் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணதுங்க. இப்போ பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணது ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு வடைச்சட்டி வச்சாச்சுங்க. நான் எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வணக்கறக்கு வச்சுருந்தா பொருளெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது சாதத்துக்கும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது குக்கர்லேயே தான் வைக்க போகிறோம். டைமும் அதிகமாக எடுக்காது. இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வதக்கும் போது நம்ம போட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த அளவு பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் போட்டு ஒரே ஒரு திருப்பு மட்டும் திருப்பிக்கலாம் அதே சூட்லேயே. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே ஒரு மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எதில் வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு 3 டீஸ்பூனு. இப்போ நல்லா காயட்டும். அதுக்குள்ளே ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக ரோஜா இதழ், கல்பாசி 1, ஒரு 3/4 டீஸ்பூன் போல் சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு போட்டால் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், நல்லா இது பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டாச்சுங்க. போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ உள்ளே சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா ஒரு பதம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி மீடியம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுமே இப்போ தக்காளியை உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளியும் உள்ளே சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்த மசாலா தூள், குழம்புக்கு தேவையான மசாலா தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டேன். போட்டு மிளகா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேங்க. காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் மட்டன் மசாலா எடுத்திருக்கேங்க. அது நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த மசாலா உள்ளே சேர்க்குறது. இப்போ அது நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவு நல்லா கலந்து விட்டு இது நல்லா கொஞ்சம் நல்லாவே தக்காளி நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த மசாலா கொஞ்சம் அந்த கிரேவி பதத்துக்கு வரட்டும்னு சொல்லிவிட்டு இப்போ நல்லா இலக்கி விட்டாச்சு. இலக்கி விட்டுட்டு அடுத்து நான் சுண்டைக்கடலை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வணக்கி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுண்டைக்கடலையும் உள்ளே சேர்த்தாச்சுங்க. சேர்த்து எல்லாம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, நம்ம சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி தேவையான அளவு உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணியை ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ காரம், உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் போட்டு இதை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் மட்டும், 2 அல்லது 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அருமையாக நம்மளுக்கு மட்டன் குழம்பு சுவையில் நம்ம சுண்டைக்கடலை போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 2 அல்லது 3 விசில் விட்டுட்டு பார்க்கலாங்க. அதுக்குள்ளே இது நான் சைடிஷ் எதுக்கு செஞ்சுருக்கேன்னா, நான் பூரி தாங்க செய்ய போகிறேன். நான் கோதுமை மாவு ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில்
அப்புறம் அதே ஒரு 3 டீஸ்பூன் போல் மைதா சேர்த்துருக்கேன். மைதா ஆப்ஷனல் தான், பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரவை வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், வெள்ளை ரவை. கொஞ்சமாக எள்ளு சேர்த்துருக்கேங்க. எள்ளு சேர்த்து இந்த மாதிரி பூரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்தோம்னா நம்ம பூரி செய்யும்போது கொஞ்சம் ஒரு ரெட் கலரில் வரும். கொஞ்சமாக சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா பச்சை தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதில் ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம். கெட்டி பதமாக பிணைஞ்சிக்கணும், சாஃப்டாக இருக்கக்கூடாது மாவு. கெட்டி பதமாக இருக்கணும் மாவு இந்த மாதிரி. இப்போ மாவு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பூரி போட்டுக்க வேண்டியதான். இப்போது அவ்வளோதாங்க, கொஞ்சமாக மாவு இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாருங்கள், நம்ம பூரியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். பெருசாக வேணாலும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ பூரி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதை போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நல்லா பூரி நல்லா விசு விசுன்னு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு அருமையான சுண்டக்கடலை மட்டன் குருமா மாதிரி நம்ம சூப்பராக வச்சாச்சுங்க. அப்புறம் நம்ம பூரியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.